ஆராய்ச்சி இங்கே வந்து கீழே இல்லாமல் நிறைய ஆஞ்சி போட்டிருக்கீங்கன்னா எடுக்கலையா எப்பலாம் இதுவும் 5 வருஷமா ஆட்டி அங்க பழத்து வந்து பஸ் ஸ்டாண்ட் இஞ்சி எல்லாம் பிடுங்கி வச்சுக்கிற காகல்ஸ் பிடிச்சிட்டு அளவு கொடு பாருங்க ரயில் வந்து கொண்டு இருக்கு. இந்த மலையெல்லாம் என்ன சொல்ல வாருங்க இந்த மக்கள் எல்லாம் பார்க்க வந்தோன்றிருக்கோம் பாருங்க. 1921 ஞாயிறு தானே. அப்போ எல்லாரும் இன்றைக்கு கடையெல்லாம் போட்டுட்டு வீடு மஞ்சள் கலர் நடுவில் பார்க்கக்குள்ள ஒரு நீளமும் சகல வளரும். உறவுகள் அனைவருக்குமே வணக்கம். இந்த காணொலியில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இன்றைக்கி நாங்கள் நெல்லியடி கரவட்டி என்ற பகுதியில் தான் சுற்றி பார்த்துனாங்க. சுற்றி பார்க்கல அங்கே இருந்த ஆட்களோட எல்லாம் கதைச்சு அங்கே இருக்கிற மக்களோட எல்லாம் கதைச்சு ஆலோசிக்கிறாங்க. அப்படி இந்த காணொலி உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். காலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அண்ணன் ஒரு ஆள் மாங்காய் எல்லாம் அப்படி கொண்டு வந்தவர். அதையில் நாங்கள் வீடியோ எடுத்துனாங்க. அப்படி அவரோட அந்த அண்ணாவோட கட்சினா செய்கிற பிஸ்னஸ் எல்லாம் பற்றி அவரோட கட்சினா மற்ற சந்தைக்கு போனாங்க. நெல்லியடி சந்தைக்கு அங்கெல்லாம் போய் கேட்கல நிறைய விஷயங்கள் நாங்கள் உங்களுக்கு இந்த காணொலியில் பார்த்துருப்போம். ஞாயிற்றுக்கிழமைன்றபடியாக இன்றைக்கி நெல்லியடி டவுனே வந்து ஒரு வித்தியாசமாக ஒரு அமைதியாக இருந்தது. அந்த காணொலியெல்லாம் நாங்கள் இன்றைக்கி எடுத்து கொண்டு இருந்தாங்க. அப்படியே பார்க்கல நாங்கள் இந்த காணொலியில் சுவாரஸ்யமாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க. ஓகே, நாங்கள் காணொலிக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் இந்த உரிக்காடு இதில் பாருங்க, உரிக்காடு தொண்டமனாறு இதில் உடுப்பட்டி என்றெல்லாம் போட்டிருக்கணும் பாருங்க. அப்படி இந்தியாவில் பார்க்க உரிக்காடு இதால் போய்க்கெல்லாம் வெள்ளட்டுத்துறை போகலாமா. அப்படி நேராக நாங்கள் நெல்லியடிக்கு தான் போக போகிறோம். இதில் நாங்கள் வந்து தொண்டமனாறு ரோட்டால் தான் வந்து நாங்கள் அதில் பாருங்க உடுப்பட்டி சனசமூக நிலையம் இருக்குது. அப்படி இதில் பார்க்கல உடுப்பட்டி நலன்புரி கட்டட தொகுதி என்று வந்திருக்குது இதில். ஸோ இதான் வந்து அப்படி இதில் பார்க்கக்குள்ள பாருங்கோ அந்த டிப்பர் ரக வாகனம் டிராக்டர் ரக வாகனம் எல்லாம் காலை 7 மணிலேருந்து 6:30 7:30 மட்டும் போயிடும். மதியம் 11:30 2:30 மட்டும் போயிடாது இந்த ரோட்டால். இதில் போட் போட்டிருக்கேன். குடிநீர் கொடுத்து கொண்டிருக்கீங்க இந்த வீட்டால். அப்படி இதில் ஒரு வைத்திய நிறுவனம் வந்து இதில் மூடப்பட்ட நிலையில் இருக்குது. இதில் இது உடுப்பட்டி சின்ன டவுன் மாதிரி இருக்குது. இதில் வெள்ளட்டுத்துறை உடுப்பட்டி இதில் வந்து பாருங்க உடுப்பட்டி மகளிர் கல்லூரி இருக்குது. இதான் வந்து உடுப்பட்டியில் இருக்கிற மகளிர் கல்லூரி. அப்படி இங்கே பார்க்கல இதான் வந்து அந்த மகளிர் கல்லூரி. இப்படி பார்க்கல இதில் வந்து இலங்கை தொழில் பயிற்சி அதிகார செயல் வீட்டி எல்லாம் இங்கே நடந்து வந்தது. அப்படி நாங்கள் தொடர்ந்து வாங்குவோம் நெல்லியடிக்கு போவோம். இதுலாம் பாருங்க வந்து சிடி கடையெல்லாம் இருக்குதுன்னு அதே சிடி கடை இருக்குங்க. அப்படியே இதில் உடுப்பட்டி அமெரிக்கன் மிஷன் காலேஜ் இதில் இருக்குது பாருங்க. ஐயா எங்கே பயணம்? நாங்கள் யூடியூப்லேருந்து வரோம். யூடியூப்லேருந்து என்னண்டு யூடியூப்லேருந்து வரோம். இப்போ ஊராக்களோட கதைச்சு என்ன மாதிரி என்னண்டு கருவேப்பிலை விடுங்க போறீங்க. சரி சரி ஓகேயா சரியா சரி. இப்போ நாங்கள் இதில் வந்து ஒரு மார்க்கெட் ஒன்று இருக்குது. மார்க்கெட்டையும் உங்களுக்கு நேரடியாக போய் காட்டி கொண்டு போவோம். இதெல்லாம் பார்க்க ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்குது. இதில் ஆட்டோ ஸ்டாண்ட் அப்படி உள்ளே பார்க்க அதில் ஆட்ரிச் கடை நெல்லியடி சந்தை இதில் நிப்பாடி சந்தை. இப்போ வந்து நெல்லியடி நியூ மார்க்கெட்லாம் நிற்கிறோம். இதுதான் பார்க்கக்குள்ள நியூ மார்க்கெட் நெல்லியடி. இதெல்லாம் வாகனத்தில் சாமான் இறங்கிருக்கு பாருங்க. இது வந்து நெல்லியடி பொதுச்சந்தை. அப்படி பார்க்க வாங்க உள்ள போய் பார்த்துருவோம். நெல்லியடி சந்தை இங்கே இருக்கிறது. இதில் ஒரு அண்ணன் ஒரு ஆள் இருக்கிற என்னோட கதப்பம்மா ஐயா ஒரு ஆள் தேங்காய் எடுத்து கொண்டிருக்கிறார். இல்லை ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். தேங்காய் வியாபாரம் எல்லாம் என்ன மாதிரி போகுது? எங்கே பரவாயில்ல விலைதான் இப்போ கிடக்கு. இப்போ சந்தை மாதிரி இல்லை. ரைட் ரைட். சந்தையெல்லாம் பார்க்க கொஞ்சம் அமைதியாகிட்டு தானே. இது இன்றைக்கு
ஞாயிறு தானே கொஞ்சம் கொஞ்சம் மந்தமாக இருக்கும். என்ன டைம் ஆக கூட நிற்பின இங்கே? இந்த டைம் வர்றதான் இன்றைக்கு தெரியும். இன்னைக்கு அந்த மழை விட்டா 2 நாள் மழை. ஓ, இன்றைக்கு மழையை பற்றி என்ன சொல்ல வாரீங்க? மழையை பற்றி மழை கொஞ்சம் வீழ்ச்சி தான், வேறு ஒன்றும் இல்லை. இன்றைக்கு விரையில்லாதபடி மழை பெய்யுது, கோடையில் அப்படி மழை பெய்யுதா. ஒரே ஃபோனில் பிஸியாக இருக்கிறீங்க? ஃபோனில் ஒரு விஷயம் இல்லை, யாராவது சும்மா மெசேஜ் போடுவாங்க, பின்ன அதை பார்க்குறது. சரி சரி சரிங்க. இவங்க எடுக்க வர்றோம். அப்போ இந்த சந்தை இப்போ எத்தனை ஆண்டு கட்டினது? இது 7 மணி மட்டும். ரைட்டு. எத்தனை ஆண்டு கட்டினது? இது நியூ மார்க்கெட் உண்டല്ലോ இருக்கு. இது எப்போ கட்டினது? அது தெரியுது. எத்தனை ஆண்டு இது? 5 வருஷத்துக்கு புதுசா இதுவும் 5 வருஷமா கட்டி? அங்க பழது வந்து பஸ் ஸ்டாண்டு பக்கத்து. ரைட். இது வந்து இந்த சந்தை வந்து 5 வருஷத்துக்கு. இது பழது முந்தி பழையது இங்கே இருந்தது, இப்போ புது கட்டடம் 5 வருஷம். சரி சரியா சரியா, நன்றியா. ஆமாம், சரி, ஓகே. இந்த மாதிரி நீங்கள் என்ன இந்த சந்தையை பற்றி என்ன சொல்ல வாரீங்க? இந்த மலையெல்லாம் என்ன சொல்ல வாரீங்க? ஒரு தூவான இந்த இந்த சந்தையில் தூவானம் அடிக்குது. செஞ்சு வராங்க. கேட்டுருந்தீங்களா நீங்கள்? அந்த இருக்கிறோம் செய்கிறாங்க. சீயா? வெங்காயம் அரைஞ்சிக்கிறாங்க. வெங்காயம் முன்னுக்கு வைக்கல, முன்னுக்கு போட்டால் எதில் செய்யறீங்க? நிறைஞ்சு இதுலையோ? ரைட் ரைட். எங்கே தண்ணி அடிக்குது? இந்த மேல் இருக்குது, மேல் அந்த நெட் இருக்குது. நெட்டுக்களால் அடிக்க முடியுது. அந்த காலம் அடிக்கும், இந்த காலம் அடிக்கும். காற்று எப்படி அடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். ஒரு நாளைக்கு அங்கே ஒரு நாள் இஞ்சாங்க. அந்த டைமில் நாங்கள் வியாபாரம் செய்யல, மூடி போட்டு தான். அதான் எவ்வளோ நாள் கேட்டு கொண்டு வரீங்க? இப்போ 5 வருஷம் சந்தை கட்டி அடுத்த வருஷமே கேட்கணும். ரைட். என்ன செஞ்சு வரியலுக்கு மட்டும் வரியலுக்கு மட்டும் நேற்றும் பெரிய வந்து எடுக்க சொன்னேன். மூடி போட்டிருந்தேன் எடுத்து சொன்னேன். இனிமேல் சொல்லுமா பிரதேச வேலை வரி காசு தர மாட்டோம், செய்து தர அவர் சிரிச்சு போட்டு போகிறோம். சரி சரி. சரியா சரி, நன்றி. வேறுண்ணா எல்லாம் இருக்கு பாருங்க. இது வாழைப்பழ கடைகள் இருக்குது. அப்படி நிறைய இங்கேருந்து கூடுதலாக கீழே இருந்து எல்லாம் வியாபாரம் செய்யணும். பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் எல்லாம் அடுக்கி வச்சுருக்கீங்க. இல்லை இங்கெல்லாம் பார்க்கல மீன் இறைச்சி சந்தை இருக்குது, பொதுச்சந்தை அவ்வளோ அண்ணன். ஸோ இதான் வந்து நெல்லியடி போலீஸ் ஸ்டேஷன். நெல்லியடி இதில் பெட்ரோல் சைட் இருக்குதான், நெல்லியடி பெட்ரோல் சைட். அப்படி இங்கே பார்க்கும்போது நெல்லியடி டவுனுக்கிட்ட வந்துட்டோம். இந்த ஞாயிற்றுக்கிழமைன்றபடியே டவுனே ஒரு அமைதியாகவும் பார்க்க ஒரு ஆசையாக இருக்குன்னு இந்த டவுனை பார்க்க. வேறுங்க கடைகள் எல்லாம் பூட்டி இருக்கு. இப்போ ஞாயிறு தானே, அப்போ எல்லோரும் இன்றைக்கி கடையெல்லாம் பூட்டிட்டு வீடுகளில் இருக்கு. ஃபார்மசி அப்படியான கொஞ்சம் மெடிக்கல் இதுதான் திறந்துருக்கு. இன்றைக்கு மெடிக்கல் அப்படியான கடைகள் திறந்துருக்கு. எல்லா கம்பெனிகள் எல்லாமே இன்றைக்கு பூட்டி இருக்கு. பார்க்க அவ்வளோ அமைதியாக இருக்குது. இந்த நெல்லியடி ரோட்டில் பார்க்கக்குள்ள வந்து போக சரியாக கஷ்டமாக இருக்குமே. சரியான ஆக்கெல்லாம் கூட இதுதான் இல்லை, சரியான தரம் கூடின இடம் இது வந்து ஒரு பார்க்கக்குள்ள. அது வந்து நெல்லியடி பஸ் ஸ்டாண்ட். இதில் வந்து சிலை வச்சிருக்கேன் பாருங்க. உயர்திரு முருகேசு சிதம்பரம் முன்னாள் பிரதி கதாநாயகர் பாராளுமன்ற உறுப்பினர். அது இது சிலை வந்து இதில் வச்சிருக்கணும். நெல்லியடி இந்த ஜங்ஷன்லாம் நிற்கிறான். சரி, நான் இந்த பஸ் ஸ்டாண்டை பார்க்க போகிறோம். இந்த பார்க்க முள்ளி வாய்க்கால் நினைவுநாள் 18 எங்காலையெல்லாம் பார்க்கக்குள்ள இதெல்லாம் வந்து பிஓசி பேங்க் இருக்குன்னு பாருங்க. இங்கே பார்க்கக்குள்ள இதில் ஒரு பிஓசி பேங்க் இருக்குது. இது நெல்லியடியில் இருக்குது பிஓசி பேங்க். அப்படி இதில் எல்லாம் பார்க்க நிறைய கடைகள் இருக்குது. இது கொடிகாமம் மீது நெல்லியடி கரைவட்டி இந்த ரோட் வந்து இதில் இதில் வரைக்க பாருங்க. இதில் என்எஸ்பி சேமிப்பு வங்கி பாருங்க, சின்ன பேங்க் ஒன்று இருக்குண்ணா. அப்படி நான் அதில் பார்க்கல வித்தியாசமான சந்தை. இதுலேருந்து பார்க்குறேன். இந்த பஸ் ஸ்டாண்டை பாருங்க, பஸ் ஸ்டாண்டில் பாருங்க, இதுதான் பஸ் ஸ்டாண்ட். அப்படி இதில் இல்லாமல் பாருங்க, இதில் ஒரு பழைய கட்டிடம் ஒன்று இருக்கு. அப்படி இதில் முன்னுக்கு பார்க்கல தண்ணீர் கடை ஒன்று இருக்குது. மழையெல்லாம் பெஞ்சாலும் இதில் வெள்ளமாக இருக்காங்க. தண்ணி கடை வந்து மத்திய மகா வித்தியாலயத்தை நிற்கும் பாருங்கள். ஸ்கூலுக்குள்ள நிறைய கார்கள் எல்லாம் இருக்குது. என்ன ஃபங்க்ஷன் எதுவும் நடக்குது இல்லை. நாங்கள் ஸ்கூலுன்ற அப்படிங்க முன்பக்கத்தை உங்களை காட்டி கொண்டு போயிருந்தோம்.
அப்படி எங்களை வகை பாருங்க செங்கல் எல்லாம் அடித்து கடை வந்து வச்சுருக்கோம். இதுதான் வந்து இந்த ஸ்கூல் 1921. அப்படி எங்கே பார்க்கல இதில் ஒரு சிலை ஒன்று வச்சுருக்கேன் பாருங்க. இது வந்து திருவள்ளுவர் சிலை போல். அதில் போட்டிருக்கணும். இதுதான் வந்து இந்த நெல்லியடி தேசிய பாடசாலையில் முன் கேட் வந்து இது பெரிய கேட் வந்து இதில் இருக்குது. இதில் பார்க்கல 3 எழுத்துலேயுமே இது இருக்கணும் பாருங்க. நெல்லியடி மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை மற்ற மேலே ஆங்கிலத்தில் இருக்கணும். இதில் பார்க்கல சிங்களத்துலேயும் எழுதி இருக்கணும் பாருங்க. சிங்கள எழுத்துலேயும் இந்த ஸ்கூல் வந்து எழுதியிருக்கேன். தேசிய பாடசாலைங்கிறதால சிங்கள எழுத்துலேயும் எழுதி இருக்கணும். சரி வாங்க நாங்கள் தொடர்ந்து அவங்கள போவோம். இந்த ஸ்கூலில் வந்து ஏன் நிறைய வாகனங்கள் நிற்கணும் இந்த கிட்ட தான் அறியணும். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஸ்கூலில் நிறைய வாகனங்கள் நிற்கிறதுக்கான காரணம் வந்து செஸ் போட்டி நடந்து கொண்டிருக்கான். அந்த போட்டி நடந்து கொண்டிருக்கிறதால தான் வந்து வாகனங்கள் எல்லாம் நிறைய நிற்கிறோம். அதுதான் நாங்கள் இல்லை வந்தவன்ற கேட்கல அண்ணன் மாதிரி இல்லை மாங்காய் பிடிங்கி கொண்டிருக்கோம். அண்ணா உங்களோட கதைக்கலாமோ? சரி இது நிறைய பிடிங்கி கொண்டிருக்கிறீங்களே இந்த எங்கே விற்கிறீங்களா? சரி சரி எங்கே கொண்டு போய் கொடுக்குறீங்க? காது லாபம் இருக்கோ? பரவாயில்ல. இப்போ கொஞ்சம் அப்படி தான் சில டைம்ல லாபம் வரும். பெரிய கம்பெனிக்கு ஏற்றுறீங்களோ இல்லாட்டி காகல் கம்பெனிக்கு தான் கொடுக்குறாங்க. அதில் மாங்காயாக தான் விற்கிறவர் இல்லை அவங்க பழக்க வச்சு இது ஜூஸ் ஃபுல்லாக இலங்கை ஃபுல்லாக ரைட்டு சேல்ஸ் பண்ணுவாங்க அவங்க கம்பெனியில். அண்ணன் வந்து கனகாலமாக செய்கிறீங்களா இதை வந்து? சரி அப்போ எல்லா வீட்டில் இருக்கிற இப்போ நெல்லியடியில் நீங்கள் எல்லாம் போய் எல்லா இடத்துலையும் போய் பிடிங்கிறீங்க அவ்வளோ நிறைய வியாபாரி மாதிரி இருக்குன்னு நாங்கள் கொடுக்கலாம் எங்களுக்கு கொஞ்சம் மாறிக்கான. சரி அப்போ அண்ணன் வந்து இங்கே பாருங்க இதில் வந்து இதெல்லாம் இருக்குது. இஞ்சி எல்லாம் பிடுங்கி வச்சுக்கிற காகல்ஸ் பிடிச்சிட்டு அளவு கொடுக்குற இடம் என்னென்னா உள்ளுக்காங்க. ரைட் ரைட் இஞ்சி வந்து கீழே இல்லாமல் நிறைய ஆஞ்சி போட்டிருக்கீங்கன்னா எடுக்க இல்லையா எப்போ மாங்க பார்த்தீங்களா? அப்படி பார்க்கல இஞ்சி இஞ்சி இஞ்சிலாம் நிறைய இருக்குது. இது பார்க்கல இஞ்சி வீடு ஃபுல்லாக மாங்காய் தான் என்ன மாங்காய் தான் நீ எடுக்கல நம்ம. சரி வாங்குவோம் நாங்கள் மாங்க இது கிலோ கணக்கு தாங்க. சரி அப்போ நீங்கள் பிடுங்க நான் பார்ப்போம் என்ன மாதிரி பிடுங்குறீங்கன்னு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்களா அண்ணன் இப்படித்தான் வாங்க விடுங்க. கீழே ஒரு டேமேஜும் இல்லாமல் குடிக்கணும். டேமேஜ் இருந்தால் தொடர்ந்து வாங்க மாட்டாங்க என்ன. ஏன் பிள்ளைங்க வந்தேன் மேலே ஒரு ஆள் வந்து நிற்கிறார். குறிப்பாக பதிரி சந்தி என்ற இடத்துல தான் நிற்கிறான். பதிரி சந்தி ஜூஸ் கடை ஒன்று வந்து இருக்குது. இதில் அப்படி நாங்கள் தொடர்ந்து இந்தியாவில் போய் கொண்டிருக்கோம். நூற்றி இப்போ இதுக்குள்ள வந்து யாருக்களை இருக்குது. இதுலேயும் வந்து இந்த மரக்கரை கடைகள் எல்லாம் இருக்குது. ஸ்கூலுக்கு வெளியில் வேணுங்க போல வண்ண நிறங்கள் எல்லாம் கொடுத்து வச்சுங்க பார்த்தீங்கன்னா. தொடர்ந்து அவங்கள போய் பார்ப்போம் என்னென்ன இருக்குண்டு. MMTM ஸ்கூல் அண்டு வந்து இருக்குல்ல கோட்டமட்ட போட்டி மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மட்டும் உள்ளே செல்வதற்கு அனுமதி. இன்றைக்கு வந்து நாங்கள் உள்ளே போகையில் அதுக்கு முன்னுக்கு போட்டி இருக்குன்னா ஸ்கூலில் வந்து வெளிப்புறமாக தான் நாங்கள் அதை காட்டி கொண்டு போகலாம். இதன் வந்து ஸ்கூலுண்ட வெளிப்புறம் பாகைக்குள்ள உலகம் வந்து இருக்குது. வெளி எடுத்தது கரவாட்டு சொல்லுங்கள். இப்போ நாங்கள் இதால் வரையக்குள்ள இந்த கோயில் ஒன்றை கண்டு நாங்கள் கோயில் இது வந்து அம்மன் கோவில். இதில் பார்க்கறதுல அம்மன் கோவில் ஒன்று தான் நாங்கள் வீட்டில் இருக்குது. பார்த்தோம் பெரிய ஒரு அம்மன் கோவில் நல்ல சிறப்பாக இருக்குது பார்க்குறதுக்கு. இங்காலு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மஞ்சள் கலர் நடுவில் பார்க்கறதுக்குள்ள ஒரு நீளமும் சகல கலரும் கொடுத்துருக்கேன். இந்தியாலேயும் ஒரு மஞ்சள் கலர் கொடுத்து இந்த கோயில் வந்து கட்டி இருக்கணும். அப்படி முன்னுக்கு பார்க்கறதுல ஒரு சிறிய வீதி தான் என்றாலும் இதில் ஒரு பெரிய தேர் ஒன்று வந்துருக்குது. அங்கே நான் நினைக்கிறேன் 2 மஞ்சங்கள் இருக்குது போல். அதில் பார்க்கல சின்ன ஒரு வைரவர் ஆலயம் வந்து ஒன்று இருக்குது. அப்படியே நாங்கள் தொடர்ந்து அங்கே என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். நாங்கள் அண்ணாமாரோட சந்தோஷமாக கதைச்சிட்டு வந்து கொண்டு இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் டைம் விழுந்து கொண்டு இருக்குது. நாங்கள் இப்போ டைமாக இங்கே தான் போக போகிறோம். இப்போ
பார்க்கறதுக்கு இடமெல்லாம் எப்படி இருக்குன்னு நிறைய கடைகள் வந்துட்டு இது வந்து பெயின் பெட்ரோல் ரோட் நெல்லியடி பார்க்கறதுக்கு நடந்து போய் கொண்டிருக்கேன். இந்த வெயிலுக்குள்ளேயும் இதில் வந்து ஹெச்என்பி பேங்க் இருக்குது. இங்கெல்லாம் பார்க்க பேங்கெல்லாம் சின்ன சின்ன பேங்காக தான் இருக்குது, குட்டி குட்டி பேங்காக இருக்குது. யாழ்ப்பாணம் காங்கிரஸ் வேறு பெரிய பேங்க் வந்து இல்லை இருக்குது. இப்படி பார்க்க இதில் வந்து பார்க்க நெல்லியடியில் பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குதாங்க, ரூபின்ஸ் வைத்தியசாலை அப்படின்னு சொல்லி இதில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது. அப்படின்னா அதெல்லாம் பார்க்கறதுக்குள்ள நெல்லியடி கரவட்டி அந்த இடத்துக்கு நாங்கள் வந்துட்டோம். இது வந்து முடக்காடு நெல்லியடி பெரவட்டி அப்படிங்கிற ரோட்லாம் போய் கொண்டிருக்கோம். அந்த பஸ் வந்துருக்கோம். இதில் பார்க்கக்குள்ள ஒரு பிள்ளையார் கோயில் ஒன்று வந்துருக்காங்க. நிப்பாடு உங்கள் பிள்ளையார் கோயிலை காட்டி கொண்டு போகும். இது வந்து இந்த மடம் மற்றும் கேணியன் இதில் வந்து ஒரு வித்தியாசமான இடம் இருக்குல்ல. இதில் பார்க்கலேருந்து எந்த மடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ரோட்டால் போய் வர ஆக்கள் ஓய்வெடுக்கிறதுக்காக வந்து இந்த மடம் வந்து இதில் வச்சிருக்கணும். அப்படியே இதில் பார்க்கக்குள்ள இந்த ஓய்வெடுக்கிறார்கள் வந்து தண்ணி குடிச்சிட்டு போகிறதுக்காகவும் இதில் வந்து கிணறு ஒன்று இருக்கும். அப்பத்தைய காலத்து கிணறு என்ன அப்படி நாங்கள் பார்க்கக்குள்ள இந்த கிணறு பாருங்க, பழைய காலத்து கிணறுச்சு எப்படி இருக்குண்டு. பழைய காலத்து அந்த வந்து ஓய்வெடுத்துட்டு போகிறார்கள் தண்ணி எடுத்து குடிக்கிறதுக்கு ஆலயத்துக்கு முன்னுக்கு, பிள்ளையார் ஆலயத்துக்கு முன்னுக்கு இதை வந்துருக்கு. இதில் எல்லாம் பாருங்க, இது என்னென்னு எனக்கு தெரியல. இது உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் பார்க்க இங்கே அப்படியே போகுது. அப்படி இது வந்து தண்ணீர் வாய்க்கால் மாதிரி இருக்குது. அப்படியே அங்கே மட்டும் இதெல்லாம் என்னென்னு தெரியல. நான் நினைக்கிறேன் இது வந்து கூடுதலாக இதில் மிருகங்கள் தண்ணி குடிக்கிறதுக்கு, மாடுகள் ஆடுகள்லாம் தண்ணி குடிக்கிறதுக்காக இருக்குது இதில் வாதத்தில் வந்து கனகசிங்கம் பிள்ளையார் தேவஸ்தானம் மடத்து பிள்ளையார்னு சொல்லி வந்துருக்கு. இதில் வந்து இது வந்து தடை செய்யப்பட்டுள்ளதுக்காக வந்து இதில் பார்க்க வந்து உட்பிரவேசிக்கக்கூடாது இந்த கேணிக்குள்ளே. இதில் வந்து போட்டிருக்கோம். இந்த கேணிக்குள்ளே இந்த தடை செய்ய வந்து ஓய்வெடுத்துட்டு போயிருக்கேன். அதில் தண்ணி குடிச்சிருக்கணும். எப்படி பார்த்தீங்களா? இவைகள தலைமை செயலகம் வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபை கரவட்டி இடத்துல நிற்கிறோம். உங்களை பார்க்க செலிங்கோலை இன்சூரன்ஸ் பெரிய கம்பெனி வந்துருக்கு. வீட்டு பக்கம் போய் கொண்டிருக்கிறோம். தொண்டமனார் ஏரியாவில் தான் போய்கொண்டிருக்கிறோம். போய்கொண்டிருக்கல யாழ்ப்பாணம் வந்து தொண்டமனார் போகிற பாதையில் ரோட்டில் வேலையை நடந்துருக்குல்ல. இதில் அப்படி பார்க்கும்போது அந்த ரோட்டை வந்து இப்போ போட்டு கொண்டிருக்கேன் புதுசாக இதில் ஒரு பாலம் ஒன்றும் கட்டுப்பாட்டு கொண்டு இருக்கிறோம். என்ன புதுசாக ஒரு பாலம் அதுக்கு தண்ணி புது பாலம் ஒன்று வேலை நடந்துருக்கு. சின்ன பாலம் தான். ரயில் வந்து கொண்டிருக்கு. ட்ரெயினில் பார்க்க நிறைய பேர் ரன்னி கொண்டிருக்கிறேன் பாருங்க. வெளிக்கிட போகுது அதில் காட்டுறேன். ரெயின் வலிக்கிட்டுது. நான் நினைக்கிறேன் இது எங்கே போகுதுன்னு தெரியல. போய் கொண்டிருக்கேன்.
டைம் எல்லாம் போட்டுருக்கீங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. அடுத்த காணொலியில் சந்திப்போம்.